ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் புதுசாக ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. புதுசாக ஜாயின் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எம்டியாக வந்து ஒரு ஹோம் டூர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் என்னென்ன இருக்குது, நான் அரேஞ்ச் எதுவும் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக ஒரு 1 மினிட்ல இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹோம் தான். சிங்கிள் பாத்ரூம் இருக்குது. நல்லாவே தாராளமாக பெரிய சைஸில் தான் இருக்குது பாத்ரூமுமே. க்ளோசெட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு வாக்கின் க்ளோசெட் இருக்குது. பெட்ரூம் அட்டாச்சாகவே 2மே க்ளோசெட்ஸும் இருக்குது 2 பெட்ரூம்லேயுமே. கிச்சனுமே பார்த்திங்கன்னா வந்து மாட்யுலர் கிச்சன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசி அண்ட் ஹீட்டர் போடுறதுக்கான யூனிட் இருக்குது. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வெளியில் கிட்ஸ் தாராளமாக விளையாடுற மாதிரியான ஒரு ப்ளே ஏரியா. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா 3 மீல்ஸ் கிட்ஸ்க்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது ப்ளஸ் வந்து நான் ஃப்ரைங் பேன் ஃபார்ம் பக்கத்தில் வீடு பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஃபார்முக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு 1 ஹவர் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தேங்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பல்காகவே ஒரு 3-4 தேங்காய் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவேன். நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா ஒரு 3 நாள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தேங்காய் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி நல்லா இருக்கான்னு குடிச்சு பார்ப்பேன். அதிலே தெரிஞ்சிடும் தேங்காய் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே எடுத்து அதை ஃப்ரீசரில் போட்டுருவேன். எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிடுறது, இந்த மாதிரியான கொஞ்சம் பேசிக் விஷயம் எல்லாம் மட்டும் பண்ணி வைப்பேன். காயெல்லாம் என்னென்ன வாங்கி வைக்கிறோமோ அதை அப்படியே உள்ளே வச்சுடுவேன். இது பார்த்திங்கன்னா ஒன் டே ஈவினிங் வந்து பானிபூரியே டின்னராக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பானிபூரியில் இந்த வாட்டர் நல்லா பண்ணுவேன். பூரி மட்டும் ஷாப்லேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது விஹானாக்கு வந்து அந்த வாட்டர் நான் பண்ணி கொடுத்தேன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவா. என்றைக்காவது ஒரு நாள்னா அப்போ ஓகே தானே, அதனால சொல்லி நாங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை, கொடுத்துருவோம் அவளுக்கு. ருஹானுக்கு பார்த்திங்கன்னா தனியாக அந்த பூரி மட்டும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தோசை ரெகுலராக தோசை மேக் பண்ணி கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு முறுக்கு, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் ஒயிட் பிரியாணி பஹாரா ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது செஞ்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிருந்தான். இது வந்து ஒரு நாள் நண்டு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ஆல்ரெடி ஷூட் பண்ணி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேவி வேணுங்கிறவங்க வந்து அதை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் பிரியாணியும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், அதுவுமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து ப்ரெட் ஆம்லெட் கேட்டிருந்தான். ஸோ நல்லா ஆம்லெட் தனியாக ப்ரெட் தனியாக சாப்பிடுவான் அவன். இப்போ தான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். இது பார்த்திங்கன்னா எக் ஆர்கனைசர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அமேசானில். இதில் வந்து ஆல்மோஸ்ட் 30 எக்ஸ் கிட்ட ஒரே டைமில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்மளோட ஃப்ரிட்ஜ் என்ட்ரன்ஸ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கூலிங்கும் தேவைப்படாது இல்லையா எக்ஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த சௌபாகியாவோட வெட் கிரைண்டர். இதில் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறமா அடதோசை மாவு, அதுக்கப்புறமா பச்சை பயிர் மாவு இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருவேன். ஒன் டைம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா எனக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு வர மாதிரி அந்த போர்ஷனில் அரைச்சிப்பேன். இன்பிட்வீனில் வந்து இந்த பச்சை பயிரும் அடதோசையும் ருஹானுக்கு டெய்லியுமே கொடுத்துருவேன். ஏன்னா அவன் அதை தான் அவன் லைக் பண்ணி சாப்பிடுவான். இட்லி தோசை மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு போட்டு அன்றைக்கி என்றைக்கு நைட் அரைக்கிறோமோ அப்போவே நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஏதாவது ஒரு டார்க் பிளேஸில் இல்லைனா வந்து வெறுமே வெளியில் இருக்க டெம்பரேச்சர் அதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி, அந்த கூலிங் வந்து அதில் போய் சேராத மாதிரி வார்மாக இருக்கிற பிளேஸ்க்கு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து புளிச்சு வந்திருக்கும் காலையிலேக்கே. எனக்கு ஒரு 9 to 10 hours ஆகும் இது புளிப்பாக ஆகி வரத்துக்கு. ஸோ அந்த டைம் நம்ம இட்லி தோசைலாம் போடுறச்ச பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். நல்லா சாஃப்டான இட்லியே கிடைக்கும். அதே மாதிரி பச்சை பயிர்லேயும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைச்சிருப்போம். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். பச்சை பயிர் தோசையோட ரெசிப்பியும் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா குட்டி இட்லி சாம்பார் வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த குட்டி இட்லியை ரெஸ்டாரண்ட்டில் தான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். சாம்பார் இட்லி, மினி இட்லி அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில். ருஹானுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தோசை இட்லியெல்லாம் பொடி வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். எனக்குமே சின்ன வயசில் பொடி வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். பட் விஹானாக்காக வந்து நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்போம். நான் தோசை வந்து கீ போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இட்லி கூடயும் சரி இல்லைனா தோசை கூடயும் சரி ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுப்பா. 3 weeks ஆஃப் ஹோட்டல் சேவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அண்ட் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெட்டு இல்லைனா வந்து கீழே போடுற ரக்கு இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ண வேண்டிய வேலைங்க இருந்துச்சு. நம்ம உள்ளே வந்த பிறகு தானே தெரியும் எவ்வளோ கூலிங் இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு
என்னென்ன மிஸ் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்க முடியும். ஸோ அதனால் இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு விஹானாவும் நானும் வீட்டில் தான் இருப்போம். அவளுக்கு இன்னும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகலைங்கிறதால வந்து ப்ரீ ஸ்கூல் நாங்கள் தேடிகிட்டே தான் இருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் அந்த ஆர்டர் பண்ணுற ஒர்க்கு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு பார்த்துட்டே இருப்பேன் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு. நான் குயிக்காகவே வந்து ஒரு சாம்பார் ரெசிபி மேக் பண்ணுவேன். அது ரொம்ப ஈஸி தான். யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இட்லியுமே பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 4:1 ரேஷியோவில் தான் போடுவேன். 4 ஆளாக்கு இட்லி அரிசி, 1 ஆளாக்கு உளுந்து போட்டுட்டு அதுக்கு வந்து 1 டூ 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணி நான் ஊற வச்சுருவேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அப்படின்னா நைட் டைம் போல் அரைச்சிடுவேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி மேக் பண்ணேன். நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிடுவேன். ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுப்பேன். எக்கும் நிறையா சேர்த்துருவேன். அவள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பீஸ்லாம் கொஞ்சம் உரிச்சு தந்துட்டு இருந்தான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த பீஸ் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு ஃப்ரோசன் பீஸை விட இது பிடிச்சது. அதனால நான் இது வாங்கிட்டு அவளுக்கு ஹெல்ப் கேட்டு அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரைஸும் குக் பண்ணி எடுத்துகிட்டு காலிஃப்ளவருமே வந்து 65 மாதிரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்தா மேக் பண்ணியிருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கார்லிக், ஆனியன், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பெல் பெப்பர்ஸ், நான் க்ரீன் பெப்பர் அண்ட் ரெட் பெப்பர் ரெண்டுமே போட்டிருந்தேன். ஹாஃப் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதை கிரைண்ட் பண்ணி அதை ஒரு சாஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அப்படியே சீஸ் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வந்து சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாஸ்தா அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் நிறைய வெஜிடபிள்ஸோட பாஸ்தா. கிட்ஸ்க்குமே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அந்த மாதிரியான பாஸ்தா ரெசிபி. இது ஃபுல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெசிபியாகவே ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரக்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் சோஃபா எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ சோஃபா வந்துருச்சு. அதை கொஞ்சம் நேரம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கல்யாண நாள் வந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கே போகலாம் ஏதாவது பிளான் பண்ணிட்டே இருந்தார். எனக்கு வந்து சிம்பிளாக ஹோல் டே வீட்டில் இருக்கணும் போல் இருந்தது. அதனால் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு ஏஜ் ஆக நம்ம வந்து இப்படி தானே யோசிப்போம், ஃபுல் டே வீட்டில் இருந்தால் நல்லா தானே இருக்குன்ற மாதிரி. ஸோ அதுவே பிளான் பண்ணிக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு கேக் கட் பண்ணுறது பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எனக்கு இப்போ 9 இயர்ஸ் ஆகிருக்கு நான் இந்த மாதிரி குட்டியாக ஒரு செலிப்ரேஷனாக அதை மாற்றுறதுக்கு. ஸோ வந்து அப்படியும் என் ஹஸ்பண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயாவது நான் உன்னை கேக் கட் பண்ண வைப்பேன்ற மாதிரி ஐஸ்கிரீமை மேலே வந்து கேண்டில் வச்சுட்டு கட் பண்ண வச்சார். சரி, பாதி சோஃபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டோம். ஸோ வந்துட்டு திரும்பவும் இந்த மீதி சோஃபாவையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு வீடுக்கு வந்து இந்த ரக்கும் இந்த சோஃபாவும் போட்ட பிறகு ஆல்மோஸ்ட்டு செட் ஆன மாதிரி ஒரு லுக் கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீனட் ரைஸ் கேட்டிருந்தான், எக்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் சிப்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம்லேருந்து நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு ஒரு ஸ்நாக் தான் ஸ்கூலில் கொடுக்குறாங்க அந்த டைமுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்போலேருந்து ஒரு ஸ்நாக் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷ்ரிம்ப் தொக்கு பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸு, ஷ்ரிம்ப் தொக்கு அண்டு ஆம்லெட் போட்டுட்டு நாங்கள் லன்ச் ஃபினிஷ் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து நான் கல்யாண நாளுக்கு தான் வெளியில் கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன், அதுவும் நீ விடல. அதனால் வந்து நான் சொல்கிறத நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே எனக்காக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஃப்ரைங் பேன் ஃபார்மு. இங்கே என்ன இருக்குன்னா குட்டி குட்டியான அனிமல்ஸ் நம்ம ரோட்லேயே பார்ப்போம். நம்ம ஊர்லலாம் ஆடு, மாடு, குதிரை, அந்த மாதிரி கோழிங்க, அந்த மாதிரியான குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த ஃபார்மில் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா வந்து $5 பே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு. ஸோ ஃபார்மில் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த டிராக்டர் இல்லைனா வேகன் இதில் ஒரு ரைட் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. என்டையர் ஃபார்மையும் அவங்க ஒன் டைம் சுற்றி காமிப்பாங்க. காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து ஸ்மோல்ஸ் பண்ணுறதுக்காக சாக்லேட்ஸு, மார்ஷ்மெலோ அண்ட் கிராக்கர் இந்த 3மே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஃபார்ம் ரைட் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கேம்பிங்கில் எப்படி நம்ம ஃபயர்லாம் வச்சுருப்போம் கேம்ப் ஃபயருக்கு, ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப் வந்து அவங்களோட ஃபார்முக்கு இன்பிட்வீன்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே வந்து அந்த செட்டை வாங்கிட்டு அவங்க நமக்கு கொடுத்துருக்க ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம கூட வந்து ஒரு 4-5 ஃபேமிலிஸ் இருப்பாங்க, யாராவது இருக்காங்க அப்படின்னா
ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் அவங்க கொடுத்துருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து அந்த மார்ஷ்மெலோவை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு 2 கிராக்கர்ஸ்க்கு இன் பிட்வீனில் வந்து கொஞ்சமாக சாக்லேட் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பிரேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு இந்த ஹீட் பண்ண மார்ஷ்மெலோ உள்ளே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மோர்ஸோட எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க எல்லாமே கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் தான். நம்ம கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அந்த ஃபார்மில் இருக்க அனிமல்ஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் இருக்கோமோ இருந்துட்டு வந்துக்க வேண்டியது தான்.